அல்லாஹ்வுடைய உதவி பளிச்சென்று நீங்கள் எடுங்க பேனாவை, நீங்க எடுங்க புக்க. இஸ்லாமிய மிக முக்கியமான யுத்தங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க கேட்டு கேட்டு படிங்க. நீங்க எந்த யுத்தத்தையும் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு காட்டுவேன். அந்த யுத்தம் எல்லாம் முஸ்லிம்கள் பலகீனம். நீங்கள் போய் அஹ்ஸாப் எடுத்துக்கொண்டா கல்லு கட்டின காலம், பசி, அந்த நேரம் ஹவுஸ் ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு குடித்தோன்றாங்க, சாப்பிட வழி இல்லை. இந்த நேரத்தில் தான் முஸ்லிம்களுக்கு நீங்க போய் தபூக்குக்கு போங்க. தபூக் யுத்தம் 20,000 முஸ்லிம்களோட படை, பஞ்ச காலம், கடுமையான வறட்சி காலம், தண்ணீர் இல்லாத நேரம். அந்த நேரம் பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. நீங்கள் ஒவ்வொரு யுத்தத்தும் முஸ்லிம்கள் உலக ரீதியாக ஆயுதம் இல்லாதவர்கள், படை இல்லாதவர்கள். உங்களுக்கு தெரியும், தபூக்கில் வந்து ஒரு கூட்டம் அழுது போறார்கள். எங்களுக்கு வர ஆசை யார சொல்லலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒட்டகம் இல்லப்பா, ஏறதுக்கு இடம் இல்லப்பா. முஸ்லிம் உம்மத்து எங்க போச்சேண்டா, நாங்களும் அல்லாஹ்வுடைய பாதையில வரணுமே, எங்களுக்கு ஒட்டகம் இல்லையே, எங்களை கூட்டிட்டு போங்க. அல்லாஹ் சொல்றான், அழுது கொண்டு போறார்களே. உண்மையாளர்கள் அவங்க பொய்க்கால் அல்ல, உங்களோட வரணும் என்று ரசூலுல்லாஹ்வோடு வரணும் என்று அவர்கள் நேசித்தார்கள். அவர்கள் வந்தார்கள். இன்னமும் அந்த பஞ்சம் இருக்குது. உஸ்மான் கொட்டி நாங்க தங்கு காசிகளை, உஸ்மான் ஃபில் ஜன்னா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மர்மவனை பார்த்து, உஸ்மான் ஃபில் ஜன்னா, இன்னொரு 100, உஸ்மான் ஃபில் ஜன்னா, இன்னொரு 100, உஸ்மான் ஃபில் ஜன்னா. போட்டு 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 இருப்பதையெல்லாம் போட்டுதான் யுத்தத்துக்கு போனார்கள். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் டொட்டாக இருந்த மதீனா உலகத்தில் மிக பெரும் சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக மாற்றப்பட்டது. ஷாம் பிடிக்கப்பட்டது. சிரியா பிடிக்கப்பட்டால் சிரியாவுடைய அத்தனை சொத்துகளும், இதுவரைக்கும் மதீனாவிலிருந்து ஒட்டகம் போச்சு, இப்ப வைரோடியமும் மாணிக்காவும் மதீனத்தை நோக்கி வருகிறது, ரசூலுல்லாவுடைய ஊரை நோக்கி வருகிறது. எல்லா தங்கமும் அங்கு குமிகிறது. தோழர்கள் தொடவில்லை. ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே இஸ்லாத்தை பரப்புவதற்கு அந்த ரோமன் சாம்ராஜ்யங்களுடைய முழு சொத்தும், பாரசீக சாம்ராஜ்ய முழு சொத்தும் அவர்கள் செலவழித்தார்கள். இஸ்லாம் வாளால் பரப்பப்படவில்லை, இஸ்லாம் வாளால் வெற்றி கொள்ளப்படவில்லை. அல்லாஹ்வுடைய உதவி மலக்குமார்கள் இறங்கினது. வல்லாஹி எங்களுடைய துவாக்கள் அவர்கள் மீது, பலஸ்தீன மக்கள் மீது இருந்து அவர்கள் இந்த தீனிலே உறுதியாக நின்றால் மத்தா நஸ்ருல்லாஹ் நாங்கள் ஒவ்வொருவரும் முகத்தை பார்த்து கேட்டுக்கொள்கிறோம். எப்ப அல்லாஹ்வுடைய உதவி? வரலாறு சொல்லுது, ஒரு சின்ன காயம் பட்ட உடனே அல்லாஹ்வுடைய உதவி வராது. துடிக்க துடிக்க மனிதர்கள் அங்கலாய்க்கிற நேரம், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீம், அல்லாஹ்வுடைய உதவி கிட்ட 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 அது வந்து சேர்ந்தால் இந்த பூமி அவர்களை தாங்கி பிடிக்கும், இந்த வானம் அவர்களுக்கு திறக்கப்படும். ஷாத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு 36 வயது இளைஞன், தன் கல்பு பூராக நபியை சுமந்தவர், மதீனாவுக்கு வருவதற்கு காரணமாக உள்ள ஹவுத் குலத்தின் தலைவர், அவருடைய ஜனாசா அஹ்ஸாபில் அவர் கொலை செய்யப்படுகிறார். அவருடைய ஜனாசாவை தூக்குற சஹாபாக்கு அவரை அடக்கிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வெயிட்லெஸ், பாரம் இல்லை யா ரசூலல்லாஹ், ஜனாசாவை தூக்குறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு மலக்குமார்கள் ஜனாசாவுக்கு கலந்து கொண்டார்கள். ஷாதுடைய ஜனாசாவை வானவர்கள் தூக்குறார்கள் என்றாங்க ரசூலுல்லாஹ். ஷலூலஹு தஸ்பீத், அவர் மன ஒதுக்கி துஆ செய்யுங்கள் என்றார்கள். வானவர்கள் இந்த பூமியில் கலந்து கொண்ட ஜனாசாக்கள் மதீனா நகரத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வானம் திறக்கப்படுகிறது மனிதர்களுக்காக வேண்டி. அவர்கள் அல்லாஹ்வை நம்பி உறுதியாக நின்றால் அல்லாஹ் சொல்ல, அல்லாஹ்வுக்கு நீங்க உதவி செஞ்சா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அதாவது உங்க பாதங்களை அவன் உறுதி செய்வான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் இந்த உலகத்தில் யாராலும் உங்களை மிகைக்க முடியாது. அன்பு சகோதரர்களே, நாங்கள் இபாதுர் ரஹ்மான்களாக மாறுவோம். பலஸ்தீன மக்களுடைய ஹிதாயத்துக்கு துவா செய்வோம். அங்கு உள்ள ஜனாசாக்கள் ஷஹாதத்துடைய அந்தஸ்தை அடைவதற்கு துவா செய்வோம். அவர்களுடைய மன உறுதிக்கு துவா செய்வோம். அவர்களுக்கு பலத்த சோதனை, நுதாவிலுஹா பைனன்னாஸ் வதில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன்னாஸ், காலச்சக்கரம் மனிதனுக்குள் உருண்டோட செய்யப்படுகிறது. அந்த காலச்சக்கரம் இப்பொழுது அவர்களுக்கு
நாளைக்கு எங்க பக்கம் அது திரும்பலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவருடைய அந்த சோதனையை இலகுவாக்க சொல்லி அல்லாஹ்விடம் கேட்போம். ரஹ்வர் ரஸாக், ரப்புல் இஸ்ஸத் அவர்களுக்கு ரிஸ்க் கொடுப்பார். இந்த யுத்தத்தில் வானவர்கள் வந்து இதையெல்லாம் அழிக்கிற காலம் நெருக்கத்தில் இருக்கணும் என்று நாம் ஆதரவு வைக்கிறோம். ரப்பிடம் கேட்கிறோம். இந்த மண்ணிலே வானவர்கள் இறங்கினால் மதீனா டொட்டாக இருந்தது. அது ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் ஹலீஃபா அவருடைய மரணம், உமர் பின் கத்தாபுடைய மரணத்துக்கு பிறகு மேப்பை மார்க் பண்ணினா உலகத்தில் பெரிய பகுதி அது முஸ்லிம் கண்ட்ரீஸாக மாறிச்சு. 1924 வரைக்கும் உலகத்தை ஆண்டவர்கள் முஸ்லிம்கள். இன்னொரு வேர்ல்டு வார் வராமல் குர்ஆனோடு முஸ்லிம்கள் பயணித்தால் முஸ்லிம்கள் தலைமையை சீக்கிரமாக எடுப்பார்கள் என்று வெஸ்டர்ன் தெரியும். அவர்கள் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை நம்புகிறார்களா இல்லையா என்று தெரியாது, அவர்களுக்கு ஒன்று தெரியும். அதனால் தான் சொன்னேன், சின்ன துண்டு புடவைக்கு அவர்கள் துடிப்பது. நீங்கள் இந்த கலாமுல்லாவோடு சேர்ந்தால் உங்கள் குவாலிஃபிகேஷன் எதுவும் தேவையில்லை. நீங்கள் உங்கள் சிவியை கொண்டாந்து என்ன படிச்சுங்கன்னு காட்ட தேவையில்லை. நீங்கள் நேர்மையானவராக மாறிடுவீங்க. இரவு அழுகைக்குரியதாக மாறும். ரப்போடு நீங்கள் உறவு வைப்பீங்க. நீங்க பயப்பட மாட்டீங்க. இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். வத்தகுல்லாஹ் வ யுஅல்லிமுக்குமுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தருவானாம். அல்லாஹ் உங்களுக்கு படிச்சு தருவானாம். அப்படிப்பட்ட அடியார்கள் வரக்கூடாது என்பதற்கு வெஸ்டர்ன் வேர்ல்ட் திட்டமிட்டு முஸ்லிம்களுக்கு ஆபாசத்தை கொண்டு வந்து கொடுத்து, குடிங்க அப்பா, விபச்சாரத்தை பாருங்க அப்பா, இதுதான் லைஃப் அப்பா என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். ரசூலுல்லாஹ் அதையும் சொன்னார்கள். உம்மத்தை பார்த்து சொன்னார்கள், மக்களே ஒரு காலம் வரும், ஷிப்ரன் பிஷிப்ரின், சான் சானாக முலம் மூலமாக நீங்கள் யூதர்களையும் நசாராக்களையும் பின்பற்றுவீங்க என்று பேர் சொல்லி சொன்னாங்க. அவரோட உடம்பு பொந்துக்குள்ள பூந்தா நீங்களும் போடுவீங்க. எங்க யுவதிகளுக்கு ட்ரெஸ் சொல்லி கொடுக்கிறது யூதனும் நசாராகும். எங்க பொடியமார்களுக்கு கட் சொல்லி கொடுக்கிறது ஹேர்கட் யூதனும் நசாராகும். அவனுக்கு தாடி கேவலம் என்று சொல்லி கொடுக்கிறது யூதனும் நசாராகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை உம்மத்தை உருவாக்கி தேம்பி தேம்பி அழுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பயந்து போய் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? அதாவது எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு பிறகு இந்த துனியா திறந்து தந்தா நீங்க மயங்கி போயிருவீங்க என்று பயமா இருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அதில் இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும், நான் புரியணும் என்பதற்குத்தான் வரலாறில் இருந்து உங்களுக்கு வந்தேன். இந்த துரோகம் ஏனென்று. ஆனால் பலஸ்தீனத்தை பற்றி நிறைய சொல்லியிருந்தாலும் இந்த நேரம் தடையாக இருக்கிறது. இன்னும் நிறைய அப்டேட்ஸ்கள் நீங்கள் லைவாக பார்க்குறீங்க. ஒன்றே ஒன்று மட்டும் கல்புல வச்சுக்கோங்க, இப்போ நடக்கிறது அற்புதம் அற்புதம் அற்புதம். இது ஒரு நாள் வேலை, சில மணித்தியால வேலை, இஸ்ரேலுக்குள்ள பலத்தில். ஆனால் அவனுக்கு தெரியல, அவனுடைய எல்லா பிளானும் அவுட் ஆகுது. அவன் தடமாறுறான், பைத்தியம் பிடிக்குது. வாட்ஸ் ரா, என்ன நடக்குது எங்களுக்கு? அவங்க பத்திரிகை எலியோ தகரனோத் போன்ற மீடியாக்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்ன ஆகுது என்று தெரியாமல் துடிக்கிறார்கள். இதுதான் ரப்பு. அவனின் பக்கம் ஒரு கூட்டம் இருந்தால் அல்லாஹ் அவர்களோட நடக்கிற விதத்தை வரலாறு நமக்கு சொல்லி தந்துவிட்டது. அந்த வரலாறு முடிந்து, ஆனால் தற்காலிகத்தில் அதிலிருந்து பாடத்தை எடுத்து இதை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற போராட்டம் மறுமை வரைக்கும் நிற்காது. அதாவது இப்லீஸோட ஷைத்தானோட உள்ள அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியை பார்க்கிறோம். எங்களுடைய பங்களிப்பு அந்த சகோதரர்களுக்கு நேரம் கொடுக்கிற நேரம். அவர்கள் சாப்பிடவில்லை. அவர்களும் பில்டிங்கில் இருந்தவர்கள் இன்றைக்கு ரோட்டில் கிடைச்சா பறித்து சாப்பிட்ற அளவுக்கு துடிக்கிறார்கள். ரப்பு கைவிட மாட்டான். ரப்பு ரஸாக், அவன் கொடுப்பான். எங்க பங்களிப்பை செலுத்துவோம் துவாவோட. இதுதான் எங்க பங்களிப்பு, வேற ஒன்று இல்லை. நேரம் கிடைக்கிற நேரம் அவர்களுக்காக துவா செய்யக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.